தேனு 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 அம்மாடி என்னம்மா ஏன் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? இல்ல அது பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அத்தை. நாமெல்லாம் எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அத்தை. உங்க மாமா இருந்த வரைக்கும் மலையாட்டம் பிரச்சனை வந்தாலும் மனுஷன் கலங்காம நின்னு சமாளிப்பாரு. எல்லா பிரச்சனைகளையும் அவரேதான் பார்த்துப்பாரே தவிர மத்த யாருக்குமே எந்த சிரமத்தையும் தரமாட்டாரு. அவர் ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள போனாரு, குடும்பமே சின்ன பின்னமா ஆயிடுச்சு. உங்க மகன் கூட ஆரம்பத்துல என் மேல பிரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கவே மாட்டாரு. எப்ப பாரு அந்த பிசினஸ் இந்த பிசினஸ்ன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா என் வயித்துல குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் தான் அவரு என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாருங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வீட்டுக்குள்ள நடந்த கூட ஏய் மெதுவா நடந்து போடி அப்படின்னு சொல்லுவாரு. நான் கூட ஒரு வாட்டி கேட்டேன், உங்களுக்கு என்னை விட வயித்துல வளர உங்க குழந்தை மேலதானே பிரியான்னு. அதுக்கு அவரு என்ன சொன்னார்னு தெரியுமா? ஏய் முட்டாள், எனக்கு நீ வேற என் குழந்தை வேறயா, அது நம்ம குழந்தைடி அப்படின்னு சொன்னாரு. குழந்தைன்னா அவருக்கு அவ்வளவு உயிர். ஆனா இப்போ எங்க குழந்தை. கவலைப்படாத, அழக்கூடாது. கவலைப்படாத தென்மொழி, நிச்சயமா உன் குழந்தை உனக்கு கிடைக்கும். அதுக்காகத்தானுமா இந்த ஊரை விட்டு போகாம இருக்கோம். நாமளே நேர்ல போய் அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியனை பார்க்கலாம். கதிர்வேல் உத்தரா விஷயம் என்னாச்சு, குழந்தை விஷயம் என்னாச்சுன்னு அவரே கேட்போம். தென்மொழி, நமக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? நடந்தது ஏன் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னமா பண்ணுவேன்? நாமளே இப்ப அந்த ராஜதுர தயவுல இருந்துகிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பையன்தான் என்னமா செய்வான். அதனால்தாம்மா சொல்றேன், மனசை திடப்படுத்திக்கிட்டு நீ தைரியமா இருக்கணும். வா. வேடிக்கை பாத்தீங்களா அத்தை? உறவா இருந்ததெல்லாம் பகையா மாறிடுச்சு. பகையா இருந்ததுதான் உறவா மாறி நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. அந்த ராஜதுரைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு அவன் போடுறது தானே அத்தை. அதாம்மா, வாழ்க்கையில எப்போ யாரால யாருக்கு எந்த மாதிரி உதவி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. அதுக்காகத்தான் வாழ்க்கையில உறவுகளை காப்பாத்திக்கலனாலும் பரவாயில்ல, எதிரிகளை சம்பாதிக்க கூடாதுன்னு உன் மாமா அடிக்கடி சொல்லுவாரு. மாமா அடிக்கடி கூட்டு குடும்பமா இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாரு. கூட்டு குடும்பமா இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு நானே கூட சுகந்தி கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம கூட நிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம போச்சு. கவலைப்படாத, எல்லாமே மாறும்.
நீ சொன்ன மாதிரி கலகலப்பா நம்ம குடும்பம் இருந்தப்போ இப்படியெல்லாம் நடக்கும்னு நாம எதிர்பார்த்தோமா? இல்ல அதே மாதிரிதான் மறுபடியும் பழைய மாதிரி நம்ம குடும்பம் நல்லபடியா மாறும். தேனு, வாழ்க்கையில எல்லாமே மாறக்கூடியதுதான். நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே மாறக்கூடியதுதாம்மா. ஆமா அத்தை, அன்னைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் முத்துவேல் தம்பிய பார்த்த உடனே நினைச்சோம். ஆனா அதுவும் அடைச்சிருச்சு. இன்னைக்கு அந்த ராஜதுரையால இங்க இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு அத்தை, பயமா இருக்கு. இன்னும் புதுசா என்னென்ன பிரச்சனை வருமோன்னு ஒரே பயமா இருக்கு அத்தை. எதுக்குமா பயப்படுற? நாளைக்கு இல்ல, இனிமே என்னைக்குமே நமக்கு எதுவுமே நடக்காது. நானே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது நீ என்னை விட சின்ன பொண்ணு, நீதானமா தைரியமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நீதான் எனக்கு தைரியம் சொல்லணும். விடு, தைரியமாயிரு. விடியிற பொழுது நல்லதா விடியுங்கிற நம்பிக்கையோட இருப்போம். வா, உள்ள வா, வா. உத்ரா, காஃபி. இது உனக்கு இல்ல, எங்க அம்மாக்கு எடுத்துட்டு போய் கொடு. அம்மாக்கு நான் எப்படி? அவங்க என் மேல கோவமா இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதை கொண்டு போய் கொடு. நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்காத, கொண்டு போய் கொடு. அம்மா, காஃபி. சார், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? என் மனசுக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. அதையும் மீறி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அது வெளிப்படையா என்கிட்ட சொல்லலாமே. அதை விட்டுட்டு நீங்க எதுவுமே சொல்லாம என் முகத்துல முழிக்கிறதே பாவங்கிற மாதிரி நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நேரடியா போயிடுன்னு சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். அதை விட்டுட்டு இப்படி மௌனமா இருந்தேன்னு நோகடிக்காதீங்க. என்னால அதை தாங்கவே முடியல. ஹாஸ்பிட்டல்ல என்ன பேசுன்னு அவ்வளவு சொன்னீங்க. இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு கூட பார்க்க கூட பிடிக்காம போயிடுச்சுல்ல. நான் என்ன பாவம் பண்ணினே எனக்கு தெரியல. நான் நேசிக்கிற யாருமே என் கூட இருக்கிறது இல்ல. என் அம்மா அப்பா அவங்க கூட என் கூட இல்ல. ஏதோ நீங்க பிரியமா கூப்பிட்டீங்களேன்னு நான் உங்க கூட வந்தேன். இங்க வந்து கொஞ்ச நாள் அம்மா அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களும் மனசு மாறி என்கிட்ட பிரியமா பழக ஆரம்பிச்சாங்க. நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்.
சொல்ல போனா உங்க ரூபத்துல நான் என் அம்மா அப்பாவை பார்த்தேன். ஆரம்பத்துல நான் போறேன்னு சொன்னவதான். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போகணுங்கிற எண்ணத்தையே மறந்து இங்கேயே இருக்க ஆரம்பிச்சேன். திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை இப்படி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. என் ராசி அப்படி. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னால ஒண்ணுதான் செய்ய முடியும். உங்க கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்கதான் முடியும். மித்ரா, எழுந்துருமா, எழுந்துரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஜாதகம் ஜோசியம்னு ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சுமா, அதான். ஏங்க நீங்க பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டீங்க, இவ எப்படி அழறா பாருங்க. இல்லம்மா, நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, தனிப்பட்ட முறையில் உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைம்மா. என்ன சொல்றதுன்னே தெரியல, மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. என்னம்மா சின்ன பிள்ளையாட்டம் இப்படி அழற? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அப்பவே சரி பண்ணிருப்பேன். ஆமா, அதென்ன திடீர்னு சார்னு கூப்பிடுற? மாமான்னு கூப்பிடுமா. வாமா, உள்ள போலாம். அடி பாவி, சென்டிமெண்டலா பேசி கவுத்துட்டியே. உன்னை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். சொல்லுங்கம்மா. ஹலோ கண்ணா, எங்க இருக்க? அது இங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறேன், பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கேம்மா. இன்னைக்கு சாயந்தரம் தான் கிளம்பலான்னு இருக்கேம்மா. நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லு, உன்னை அங்க வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா, வந்துடுறேம்மா. போன மனுஷன் போன இடத்துலயே போய் உட்காந்துக்கிட்டாரு. போன் பண்ண நேரத்துக்கு கிளம்பி இருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணோம். என்னாச்சு பாலா? முதல்ல உள்ள வாங்க சொல்றேன். ஏன் என்ன அவசரமா வர சொன்ன? நம்ம பொண்ணு விஷயமா பேசணும். வாங்கப்பா. என்னம்மா, உடம்புதா சரியில்லையா? இல்லையே, நான் நல்லதானே இருக்கேன். உங்க பேரனும் நல்லதா இருக்கான். மாப்பிள்ள அவரும் நல்லதா இருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? உங்க மாப்பிள்ள புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். ஆமா பாலா, எதுக்கு அவசரமா என்ன போன் பண்ணி வர சொன்ன? ஏங்க அவசரம்னா நான் எங்கங்க சொன்னேன்? அது வந்துங்க, அங்க போனீங்கல்ல, போன வேலை முடிஞ்ச உடனே சீக்கிரம் வர வேண்டியதானேன்னு போன் பண்ணேன். ஏங்க நீங்க முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடுங்க, மீதி விஷயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பொறுமையா பேசலாம். அம்மா, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்னாச்சு பாலா? சொல்லு. முதல்ல மேல போங்க. சொல்ல, என்ன விஷயம்? நீங்க போங்க, ரூம்ல வந்து சொல்றேன். இங்கேயே சொன்ன, நான் குறைஞ்ச போயிட்டு சொல்றேன், போங்க. அப்படி என்ன விஷயம்? என்ன பாலா, என்ன? போங்க, சொல்ல. உள்ள போங்கங்கறேன்ல. ஏய், எதுக்கு? முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. ஏங்க நானே நம்ம பொண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க என்னன்னு கேக்குறீங்க. எனக்கு என்னடி தெரியும்? ஏதோ அவசரமா போன் பண்ணி வர சொன்ன, இங்க வந்து பார்த்தா நீ வாயே திறக்காம இருக்க. அதான் பொறுமை இழந்து நானே கேட்டேன். அதனால என்ன, நீ மழுப்புல பதில் சொல்ல கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன்ல. ஆமா ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை விடு, முதல்ல என்ன விஷயம் அதை சொல்லு. நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளுங்க, அவசரப்பட்டு குதிக்காதீங்க. நீ இன்னும் விஷயத்த சொல்லவே ஆரம்பிக்கல. நீங்க ஊர்ல இல்லாதப்போ ஒரு நாள் மாப்பிள்ள ராத்திரி லேட்டா வந்தாருங்க. வந்தவரு மளிகை கடை ஒண்ணு விலைக்கு வருது, அதை வாங்கி நம்ம நடத்தினா ரொம்ப பிரமாதமா ஓடும், அதுக்கு அவசரமா பணம் வேணும்னு வேற கேட்டாருங்க.
இந்த நிலைமையில உங்களை உடனே வான்னு சொல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? மாப்பிள்ள இவ்வளவு வேலை பண்ணிருக்காரா? சரி, இது விஷயமா சின்ன பொண்ணுகிட்ட ஏதாவது சொன்னியா? இல்லங்க, நான் வாயே திறக்கல. ஏற்கனவே நம்ம பொண்ணு பல கஷ்டங்களுக்கு ஆளாகி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அவளை சங்கடப்படுத்த வேணாமேன்னு தான் பேசாம இருந்துட்டேன். நல்ல வேலை, நீ அப்படி இருந்தது நல்லதுதான். ஏன்னா இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதுலயும் நீ சந்தேகப்படுற மாதிரி மாப்பிள்ளை தப்பு தண்டா பண்றாருன்னு கேள்விப்பட்டா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு உயிரோடு இருப்பாளான்னு சொல்ல முடியாது. அதனால நாம பொறுமையா தான் இந்த விஷயத்தை கையாளணும். மாப்பிள்ளை அப்படி செய்வார்னு உங்களுக்கு தோணுதாங்க? இல்லம்மா, மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ற சொல்லி பண விஷயத்துல மாட்டினது, அதுல லாஸ் ஆனது, ஏன் ஜெயிலு கூட போய் வந்திருக்காரு. ஆனா பொம்பளை விஷயத்துல அவர் தப்பாவே நடந்துகிட்டது இல்லம்மா. இருந்தாலும் நீ சொல்றத பார்க்கும்போது எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. அது என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லாத, மாப்பிள்ளை கிட்டயும் எதுவும் தெரிஞ்சாம நடந்துக்காத. மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். எனக்கும் அப்படி இருந்துடக்கூடாதுன்னு தான் தோணுது. நல்லதாவே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரிங்க, நான் போய் சமையல் வேலை பாக்குறேன். நீங்க குளிச்சிட்டு சாப்பிட வாங்க. அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? வீட்டில் உங்கள் நிலைமையை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கு. நீங்கள் அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது. உங்கள் பிரச்சனையை தீர போகிறதில்ல, நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு இருக்கிற தோஷம்தான். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அண்ணி. இங்கே சக்தி வாய்ந்த சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போனால் உங்களுக்கு இருக்கிற தோஷம் தீர்றதுக்கு பூஜையும் பண்ணி மற்றவங்க உங்கள் மேலே இருக்கிற கோபம் தீர்றதுக்கான மாந்திரிகமும் பண்ணுவார். நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் அண்ணி. அண்ணி, இது போல விஷயங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பி கும்பிட்டாதான் எதுவுமே நடக்கும், இல்லைன்னா எதுவுமே நடக்காது அண்ணி. உங்க மனசுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணி. அடுத்த நிமிஷமே அது தீர்றதுக்கு பரிகாரம் சொல்லுவார் அண்ணி. அண்ணி, உங்களை எதிரியா நினைக்கிறவங்களை கூட நண்பர்களாக்க அவர் மாந்திரிக முறைப்படி செய்வார் அண்ணி. அப்போ யாராவது காணாம போயிருந்தாங்கன்னா அவங்களையும் கண்டுபிடிச்சு தருவாரா? ஓ, தருவாரே. அந்த மாதிரி இந்த ஊர்ல எத்தனையோ பேரை வர வச்சு கொடுத்துருக்காரு. நம்பி வாங்க அண்ணி, நடக்கும் அண்ணி. நடக்குமான்னு பாத்திரலாம் அண்ணி. இப்ப போயிட்டு வரதுனால என்ன ஆயிட போகுது? நடந்தா நல்லது, இல்லைன்னா நஷ்டம் ஒன்றும் இல்லையே. சரி, நான் வீட்டுல சொல்லிட்டு வரேன், போயிட்டு வந்துடலாம். வேணா நீ. இவங்க அந்த ஜோசியர் சொல்றதான் நம்புவாங்க. இதையெல்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால சைலண்டா போயிட்டு வந்துருவோம். கேட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிக்கலாம். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். வந்துடலாம் நீ. கார்ல போனா போறதுக்கு 10 நிமிஷம், வரதுக்கு 10 நிமிஷம். பூஜை ஒரு 1/2 மணி நேரம், மொத்தம் 1 மணி நேரம் தான் ஆகும். வந்துடலாம் நீ.
அண்ணி நான் காரை பின்வாசல் வழியா கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், நீங்க வந்துருங்க அண்ணி. வந்துருவீங்கல்ல? ம்